கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த காலங்களிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான இன்னொரு உறுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த உறுதி நமக்கு நம்முடைய எதிர்காலத்துக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கக்கூடியதான ஒரு காரியம். நாம் ஒரு இடத்துல நின்று கொண்டு நாம் எப்படி போவது என்று திகைத்து கொண்டிருக்கிற வேளையில், இதோ நான் இருக்கிறேன், நான் உனக்கு வழிகாட்டுவேன் என்று ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறார். ஒரு பிளஸட் அஷூரன்ஸாக ஒரு கைடன்ஸை அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே வேதத்தில் பார்க்கின்ற வழியில் அநேகருக்கு அவர் வழிகாட்டி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நானே நல்ல மெய்ப்பன் என்று ஆடுகளுக்கு வழிகாட்டக்கூடியதான நல்ல ஒரு மெய்ப்பனாக இருந்தார். இந்த வேளையில் கூட நாமும் அவரை பின்பற்ற வேண்டும். இந்த வேளையில் வேதத்திலிருந்து நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அதோடு கூட உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம், நீ போகிற வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நாம் இந்த உலகத்தில் சென்று கொண்டிருக்கிறதான பாதை குறுக்கும் நெடுக்குமாக இருக்கிறது. சரியான பாதை அல்ல, மேடு பள்ளங்கள் நிறைந்ததான பாதை. நமக்கு நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறதான காரியம் நமக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் சொற்பமாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நம்மை நன்மையான வழியிலே நடத்தக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறார். நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது நம்முடைய ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. நம்மை எதிர்காலத்தில் நல்ல பிரஜைகளாக வர வேண்டும், நல்ல வேலைகளில் வர வேண்டும், எதிர்காலத்தில் பிரகாசமாக இருக்க வேண்டும், வழி காட்டி ஆலோசனை சொன்னார்கள். ஆகவே இந்த வேளையில் இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5 வசனத்திலே 6 வசனத்திலே பார்க்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், நீ போகின்ற வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரை நினைக்கின்ற வேளையில் அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்ம பாதை எப்படி செல்கிறோம் என்று நமக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒரு கடினமான பாதைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்காலம் என்னவென்று திகைத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன ஒரு எதிர்காலம் இருக்கிறது, நம்ம யார் வழி நடத்துவார்கள், நான் இப்பொழுது 10th படித்திருக்கிறேன், +2 படித்திருக்கிறேன், நல்ல மார்க் வாங்கியிருக்கிறேன், எனக்கு எதிர்காலத்தில் எனக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள் யார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பல்கலைக்கழகங்களிலே மற்ற இடங்களிலும் பார்க்கும் பொழுது MPhil PhD நல்ல மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வழிகாட்டிகள் இருக்கிறாங்க. அவர்கள் வழிகாட்டுதலின்படியாக வெற்றி உள்ளவர்களாக மாறுகிறார்கள். நாமும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய பாதைகள் எல்லாவற்றிலும் அவை நம்மை செவ்வைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார். எதிர்காலத்தில் அவர் சங்கீதம் 32:10 படி சொல்வது, நான் உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தின்படியாக அவர் நம்மை வழி நடத்தக்கூடிய தேவன். அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல ஒரு ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த அந்த உறுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் திகைத்து போய் நின்ற வேளையில் பாதை இதுவே என்று எங்களை பாதை காட்டுகிற யெகோவாவாக நீ இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துறீங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.